அரசியல் களமே இப்போ தான் சூடு பிடித்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாங்க. ஸோ செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி கொடுத்த ப்ரெஸ் மீட் இணையதளத்தையும் மக்கள் மத்தியிலும் அதிகமாக பேசப்பட்டது. அதாவது அதிமுக ஒன்றிணைய நாங்கள் போராடுவோம். ஸோ அதிமுகவோட மூத்த தலைவர்கள், அதிமுகவோட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்தால் மட்டுமே அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி விஷயத்தை பண்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் 10 நாட்கள் டைம் தரோம். அதுக்குள்ள இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இதுக்கான நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலைன்னா ஸோ அதிமுகவில் பிரிந்து போன தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம். ஸோ உங்களுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பை நான் வெளியிட போகிறேன். இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி விசாரிக்கும் போது தான் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்திருக்கு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படி சொல்லி முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் அது முடியாமல் போயிருக்கு. அதனால தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல பேர் செங்கோட்டையன் அவர்களை அப்ரோச் பண்ணி செங்கோட்டையன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அந்த பேச்சுவார்த்தை முடிவில் செங்கோட்டையன் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 9ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் அஃபிஷியலாக அதிமுகவிலிருந்து நான் முழுசாக விலகுகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட இணைந்தால் அது விஜய்க்கு பலமாக அமையுமா இல்லை பலவீனமாக அமையுமா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.